தினமும் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நமக்கு வந்து கொடுக்கும். அது போல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்குமே ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதாவது பைபிள சத்தியத்தை சத்தியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டில நம்மளுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்ட நம்மளுடைய அண்ணா பிரேம் அண்ணா அடிஷனல் டெப்யூட்டி டைரக்டர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்க மூலியமா ஒரு பாடத்தை நம்ம வந்து இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். அநேக பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம அண்ணா எடுக்க போறாங்க. சோ அந்த பாடத்தையும் நம்ம கவனிப்போம். நம்ம தியானமா நிதானித்து அதை நம்ம புரிந்து கொள்ளும் வகையா அதை நம்ம யோசித்து நல்லா கற்றுக்கொண்டு அது மூலியமா உங்களுக்கு எழும் கேள்விகளுக்கு நீங்க வந்து விடைய வந்து இந்த பாடம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம விடைய அளிப்பாங்க. சோ நம்ம நோட்டு பெண்ணை எடுத்துப்போம், நம்ம நோட்ஸ் எழுதுவோம். அண்ணா சொல்ற பாடத்துல உங்களுக்கு என்னென்ன புரியுது, என்னென்ன கொஸ்டின் இருக்கு, என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத பாடம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம். நம்ம அந்த பாடத்தை நல்லா கவனிக்கலாம். பின்வரும் நேரத்தை வந்து நான் அடிஷனல் டெப்யூட்டி டைரக்டர் பிரேம் அண்ணா கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. ஜெபிக்கலாம். பரலோகத்திலே இருக்கிற எங்களை பெற்ற தகப்பனே, மற்றும் ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் கொடுக்கின்ற உம்முடைய கிருபைக்காக தேவனே நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய வந்திருக்கிறோம். கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அதை கேட்டு மறந்து விட்டு விடாதபடிக்கு அதன்படி வாழ நீர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடம் மனிதர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா? மனிதர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா? இந்த பாடத்திற்குள் நாம் செல்லுவதற்கு முன்பு நேற்றைய பாடத்தை குறித்து சற்றே நாம் சுருக்கமாக பார்க்கலாம். நேற்று நீங்கள் கேட்டபடி கடவுள் இருக்கிறாரா? பைபிளிலே கடவுளை எப்படி நிரூபிப்பதென்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நேற்று நீங்கள் வாசித்த அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 20 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 20 வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. தேவன் என்றால் யாரோ, அவருடைய கெப்பாசிட்டி, பவர் என்னவோ, அவருடைய வல்லமை என்னவோ, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். காணப்படாதவராகிய தேவன் என்றால் யாரோ என்று மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன கூறுகிறார் என்பவைகள் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். தேவன் என்றால் யாரோ என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு இந்த உண்டாக்கப்பட்ட இந்த இயற்கையை நாம் பார்த்தால் கடவுள் இருக்கிறார் என்று நமக்கு தெளிவாக காணப்படுமாம். காணப்படாத அந்த தேவனை குறித்து நாம் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்றால் இந்த இயற்கையை பார்த்தால், இந்த மரம் செடி கொடிகளை பார்த்தால், காணப்படுகின்ற இந்த இயற்கையை ஆராய்ந்தால் கடவுள் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது எதை பார்த்தாலும் சரி, மரம் செடி கொடிகளையா, அல்லது மண்ணையா, அல்லது பூமியையா, அல்லது வானத்தையா, மிருகங்களையா, பறவைகளையா, மீன்களையா, கடலையா, காற்றையா, உண்டாக்கப்பட்டிருக்கின்ற எதை பார்த்தாலும் நாம் கடவுள் இருக்கிறார் என்று நிரூபணமாகிவிடும். ஆகவே கடவுள் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. உதாரணமாக நாம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் தற்போதைக்கு. என்ன? நாம் இருக்கின்ற இந்த பூமி ஒரு முறை சுற்றி தன்னைத்தான் இந்த பூமியானது ஒரு முறை சுற்றினால் ஒரு நாள் என்கிறோம். தன்னைத்தான் இந்த பூமியானது சுழலுவது, சுற்றினால் ஒரு நாள் என்கிறோம்.
அப்படியாக சுற்றுவதற்கு 24 மணி நேரம் பிடிக்கும். அறிவியலின்படி அதை கணக்கிட்டு பார்த்தார்கள். எத்தனை காலம் பிடிக்கிறது, எவ்வளவு நேரம் பிடிக்கிறது இந்த பூமியானது தன்னைத்தான் சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது என்றால், இந்த பூமியானது ஒரு முறை தன்னைத்தான் சுற்றுவதற்கு 23 மணி நேரம், துல்லியமாக சொல்லப்பட்ட குறிப்பு 23 மணி நேரம். நீங்கள் கூகுளில் போய் கூட டெஸ்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம், இருக்கும். 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.0905 வினாடிகள். இவ்வளவு அக்யூரேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? இவன் சொன்னதுபடி அது சுற்றவில்லை, அது சுற்றுகின்ற நேரத்தை கணக்கிட்டு இவன் சொல்லுகிறான். இவ்வளவு துல்லியமாக எப்படி அது? அதனால் தவறாமல், முன்னும் பின்னும் எந்த விதமான தவறும் இல்லாமல் எப்படி இவ்வளவு துல்லியமாக தன்னைத்தான் ஒருமுறை சுற்றி வருகிறது பாருங்க. எவ்வளவு அக்யூரேட்னா, ஒரு வினாடியை, ஒரு நிமிடத்தை 60ஆக நாம் பிரித்தால், 60 பாகங்களாக பிரித்தால் 60 வினாடிகளாக நாம் பிரிப்போம். அந்த ஒரு வினாடியை 10,000 பாகங்களாக பிரித்து சொல்லுகிறான் இவன். இன்னும் சரியா சொல்லணும்னா 99,999 பாகங்களாக ஒரு வினாடியை பிரித்து இவன் சொல்லுகிறான். ஒரு வினாடியை, கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் இருக்கின்ற அந்த ஒரு வினாடி காலத்தை 99,999 பாகங்களாக பிரித்து இவ்வளவு துல்லியமாக 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.0905 வினாடிகள் இத்தனை துல்லியமாக சுற்றுகின்ற, செயல்படுகின்ற எந்த ஒரு வாகனமாவது பூமியில் இருக்காங்க? ஒரு பஸ்ஸு லேட்டு, ஒரு ஃப்ளைட் லேட்டு, எது கண்டாலும் லேட்டு தான். எந்த ஃப்ளைட் நேரத்துக்கு வந்திருக்கு? இவன் வானத்திலே செயற்கைக்கோளை ஏவுக பயன்படுத்துகின்ற ராக்கெட், எந்த ராக்கெட் அது ஒழுங்கா இன்னைக்கு வானிலை சரியாக இல்லாததுனால நேரம் அந்த குறித்த நேரத்துக்கு போக முடியல, கொஞ்சம் தள்ளி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை துல்லியமாக சுற்ற வைப்பது யாரையா? அவங்க அப்பனா, அல்ல அவங்க பாட்டனா, அல்லது விஞ்ஞானியா? யார்? யாராவது இத்தனை ஒரு நாளா 2 நாளா பல கோடி ஆண்டுகளாக இந்த பூமியாடு இதே நேரத்தோடு கொஞ்சம் கூட தவறாமல் நாளைக்கு 6:30 மணிக்கு வந்துடும் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. 6:30 மணிக்கு வந்துடுறீங்களா? அவன் லேட்டாக வருவான். ஆனால் பூமியானது 6:30 வாட்சி ஓடுமோ ஓடாத, பேட்டரி இருந்தால் ஓடு, இல்லாட்டே நின்றுடும். ஆனால் சூரியன் காலையிலே 6 மணிக்கு உதிக்க வேண்டும் என்றால் ஷார்ப்பா வந்துடும். அத்தனை துல்லியமாக இதே பூமியானது சூரியனை சுற்றி ஒரு முறை வர வேண்டும் என்றால் கணக்கிடப்பட்ட காலம் 365 நாட்கள். பாருங்க, கரெக்டா 365.242 நாட்கள். எவ்வளவு துல்லியமாக இந்த பூமியானது தன்னைத்தான் சுற்றி கொண்டு, சூரியனை சுற்றி கொண்டு, ஒரு பூமி மட்டுமா, சந்திரன், எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள், எத்தனையோ நட்சத்திர ராசிகள், மண்டலங்கள், இவை அனைத்தும் அதனதன் காலங்களுக்கு ஏற்ப, அதற்கு குறிக்கப்பட்ட காலத்துக்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப தன்னைத்தான் சுற்றி கொண்டு இந்த அண்ட மண்டலத்திலே, விண்வெளியிலே சுற்றி திரிகிறது என்றால் நேரம் தவறாமல் யார் சுற்ற வைப்பது? நீயா, நானா, மனிதனா, விஞ்ஞானியா? சூரியனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொலைவு, இன்னொரு கணக்கு பாருங்க. சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு 14,70,90,000. இவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இவ்வளவுதான் தொலைவு இருக்கணும். இன்னும் எதுல இருந்து? 14,70,90,000 15,21,00,000 கிலோமீட்டர். இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் தான் இருக்க வேண்டும். அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இதுக்குள்ளதான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். கொஞ்சம் கிட்ட போகணும், கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் தூரமாகணும். எதற்கு? காலங்கள் ஏற்பட வேண்டும். குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம்.
அந்த காலங்கள் ஏற்படுவதற்காக இவ்வளவு குறிப்பிட்ட இடைவெளிக்குள் நெருங்கி தூரமாக வேண்டும். அதிகமாக நெருங்கி வரக்கூடாது சூரியனுக்கு. ஏன் அப்படியாக கொஞ்சம் அதிகமாக நெருங்கி வந்தால் பூமியானது சூரியனால் இந்த பூமி பஸ்மமாகிவிடும். நெருங்கி வந்தால் பூமி சூரியனுக்கு எங்கே இருக்க வேண்டுமோ அதே இடத்தில் இருக்க வேண்டும், அதே தொலைவில் இருக்க வேண்டும். கொஞ்சம் விலகிச் சென்றால் பூமி பனிக்கட்டியாக மாறிவிடும், உறைந்து போகும். எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரத்தில் இருந்து தன்னைத்தான் சுற்றி கொண்டு, சூரியனையும் சுற்றி கொண்டு, கிரகங்களும் இப்படியாக இத்தனையும் சுற்ற வைப்பது அதன் காலத்திற்கேற்ப யாரையா? எத்தனை மரங்கள், எத்தனை கனிகள், எத்தனை ருசிகரமான பழங்கள், இவை அனைத்தும் அதற்கு அதுவாகவே வந்ததா? நீ வீட்டில் பண்ற சாம்பார், அதுல என்னமோ போனோம் அப்பதான் ஒரு சாம்பார், அதுக்கு அதுவா வந்து சொல்லுவீங்களா? நீங்க வீட்டில் பண்ற பிரியாணி, அதுக்கு அதுவா வந்துச்சா? யாராவது பண்ணாங்களா? நீங்க ரோட்ல பண்ண எத்தனையோ வாகனங்கள் இருக்கு, அதுக்கு அதுவா ஓடுதா? யாராவது போட்டுறாங்களா? ஆட்டோ மோட்ல வச்சா கூட அதுக்கும் ஆபரேட்டர் ஒரு மனுஷன் தான். எல்லாவற்றையும் பார்க்கும்போது, இத்தனை வீடுகள் இருக்கும்போது, அவைகளை கட்டியது மனிதனாக இருக்கும்போது, அதுக்கு அதுவா செடி மரம் எல்லாம் வந்துச்சா? கடவுள் இல்லையா? ஆகையால் தான் சொல்லுகிறது பைபிள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள், புத்தியீனன். இந்த இயற்கையை இந்த இயற்கையை பார்த்து அதன் செயல்பாடுகளை பார்க்கும்போது ஆஹா பா ஷபாஷா கடவுள் என்று சொல்ல தோண வேண்டும். இல்லை என்றால் அவன் சுயநலவாதி, புத்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறது பைபிள். ஆகவே கடவுளை எப்படி கடவுள் இருக்கிறார் என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்றால், இந்த இயற்கையை பார்த்து நம் கண்ணெதிரே காணப்படுகின்றவைகளை வைத்து கடவுள் இருக்கிறார் என்று நாம் நிரூபிக்கலாம். அவர் நான் கண்ணார பார்த்ததான் அனுபவம்னா, காத்து இருக்கு, கண்ணார பார்க்குறீங்களா? எப்படி உங்க அப்பா இருக்கிறாரு, அவர் அப்பா தான் அப்படின்னு எப்படி உனக்கு தெரியும்? அம்மா சொன்னா தானே, அம்மா சொல்லுவாங்க தோப்பா அவங்க அப்பா அப்படின்னு. இவர் தான் அப்பாவா? நான் என்னுடைய கண்ணார கண்டாதான், நீங்கள் இருவரும் இணைந்தது என்னுடைய கண்ணால் கண்டிருந்தால்தான் நான் அப்பான்னு சொல்லுவேன்னா அது புத்தியில்லான வார்த்தை. ஸோ ஆகையால் இயற்கை தேவன் படைத்த இந்த படைப்பை வைத்து தேவன் இருக்கிறார் என்று நாம் கடவுளை மறுக்கின்றவர்களுக்கு நாம் நிரூபிக்கலாம். ஓகே, இன்றைய பாடம் நமக்கு நாம் தியானிக்கப் போகிற இன்றைய பாடம் மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளா? சாதாரணமா கிறிஸ்தவர்கள் பிதாவாகி தேவன் என்று சொல்லுவார்கள். ஓகே, எப்படி பிதாவாகி தேவன்? அவர் இயேசு கிறிஸ்துவானவர் கூட பூமியில் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் என்று சொன்னார், அப்பா பிதாவை என்றார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு எப்படி அப்பாவார் தேவன் கடவுள்? பரிசுத்த ஆவியானவரும் கூட அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார் கடவுளை பார்த்து. கிறிஸ்து இயேசுவானவரும் கூட அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். மனிதர்களாகிய நாமும் கூட அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். எப்படி நமக்கு அப்பா அவர்? மனிதர்களுக்கு கடவுள் பிதாவா? எப்படி வெறும் பேருக்கு மட்டும் அப்பா சொல்றாமா? கிடையாது. உண்மையிலேயே அவர் அப்பா தானா என்று பார்க்கும்போது முதலில் நம்முடைய பிறப்பை நாம் பார்க்க வேண்டும். நாம் 9 மாதங்கள் தாயின் கருவறையில் இருந்து வெளிப்பட்டவர்கள். 9 மாதங்கள் தாயின் கருவறையில் இருப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம்? அப்பாக்குள்ள இருந்தோம். எபிரியருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரியருக்கு நிருபத்தை எழுதும்போது அதில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இந்த மாதிரி இத்தகைய ஆராய்ச்சி பெரும்பாலான சபைகளில் இருக்காது. சர்ச்சுக்கு போனோமா, பாட்டு பாடினோமா, டான்ஸ் ஆடினோமா, கொண்டாடினோமா, குத்தாட்டு போட்டோமா, இல்லைன்னா ஏதாவது கடவுளுக்கு அது வேணும் இது வேணும் ஜெபிச்சோமா வந்தோமா, அவ்வளோதான். பாஸ்டருக்கு ஏதாவது காசு கொடுத்தோமா, கணக்கு கொடுத்தோமா, அவ்வளோதான். தேவனை குறித்த ஆய்வு. யார் அவர்? அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? சபையாக நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபையாக ஏன் கூடி வர வேண்டும்? வேதத்தை ஆராயவா, குத்தாட்டம் போடவா, அல்லது குரல் வித்தையை காட்டவா?
எங்கே இருக்கிறது ஆராய்ச்சி? பாருங்க பைபிள் எப்படிப்பட்டதோ என்று பாருங்கள். எபிரியருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியின் புத்திரரில் சந்தர்ப்பம் என்னவென்றால், ஒரு பைபிளை படிக்கும்போது அதனுடைய சந்தர்ப்பம் நமக்கு புரியணும். சும்மா ஒரு வார்த்தையை படித்தோமா கண்ணை மூண்டி ஜெபிச்சோமா அப்படி கிடையாது. சந்தர்ப்பம் என்னவென்றால், தசமபாகம் லேவியர்கள் அனைவரும் மற்ற 11 கோத்திரத்தாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவார்கள். லேவி கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தாரிடமிருந்து தசமபாகத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதுக்கு தசமபாகம் தரணும், நீங்கள் தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அப்போ லேவியர் சொல்லுவாங்க, நானும் கடவுளுக்கு தசமபாகம் கொடுத்துட்டேன். எப்படின்னா, அபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியன் எதிர்கொண்டு வருவார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே. அதுதான் இந்த சந்தர்ப்பம் எல்லாமே. அதெல்லாம் தேவையில்லை, இந்த வசனத்தை மட்டும் நம்ம ஆராயலாம். மெல்கிசேதேக்கிற்கு எதிர்கொண்டு வந்தபோது ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுப்பார் மெல்கிசேதேக்கிற்கு. அப்பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக்கோ யாக்கோபோ யாரும் பிறக்கவில்லை, யாரும் இல்லை அவருக்கு அப்பொழுது. இங்கே இப்ப பாருங்க அந்த வசனம், லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் யாரு? லேவியின் புத்திரர் யார்? யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதுல லேவி கோத்திரத்தாரில் இருக்கக்கூடிய வரக்கூடியவர்களே ஆசாரியர்களாக இருக்க முடியும். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். புரியுதாங்க? ஆசாரியத்துவத்தை, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான, ஆபிரகாமின் கர்ப்பத்திலிருந்து வந்த தங்கள் சகோதரரான இஸ்ரவேல், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், லேவி புத்திரர் மட்டுமல்ல, மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள், அந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கூட ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்தவர்களே, ஆபிரகாமின் கர்ப்பத்திலிருந்து வந்தவர்களே. அவர்களை போல நாங்களும் ஆபிரகாமின் லேவியர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து கர்ப்பத்திலிருந்து வந்தவர்களே. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகத்தை கொடுக்கும் போது நாங்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்தோம், ஆபிரகாமுக்குள் இருந்தோம். ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுக்கும் போது நாம் அனைவரும் ஆபிரகாமுக்குள் இருந்தோம். ஆகவே ஆபிரகாம் கொடுத்ததினால், நம் தகப்பனாகி ஆபிரகாம் கொடுத்ததினால் நாங்களும் கொடுத்தது போல தேவனுக்கு மெல்கிசேதேக்கிற்கு என்றால் என்ன புரியுது? ஆபிரகாமுக்கு ஈசாக்காகட்டும், ஈசாக்குக்கு யாக்கோபாகட்டும், யாக்கோபுக்கு மற்ற 12 கோத்திர தலைவர்களாகட்டும், அந்த 12 கோத்திர தலைவர்கள் பிறந்த இஸ்ரவேலில் ஜனங்களாகிய லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் கூட யாருக்குள்ளிருந்து வந்தார்கள்? ஆபிரகாமின் கர்ப்பத்திற்குள்ளிருந்து வந்தவர்கள். ஆபிரகாமின் கர்ப்பத்திற்குள் இருந்தார். ஆம், ஆபிரகாம், அதான் பைபிள்ல எங்க நீங்க இந்த சந்ததியை பத்தி நீங்க படிச்சாலும், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படி இருக்கும். ஆண்கள் பிள்ளைகளை பெறுகிறார்களாம். எங்க அம்மாவிடம், என்னுடைய அப்பா பேரு ஜேக்கப், அம்மா பேரு ராஹேல், என்னுடைய பெயர் பிரேம்குமார். ஜேக்கப் என்கிற என்னுடைய அப்பா பிரேம்குமார் என்கிற என்னை ராஹேல் என்கிற தன்னுடைய மனைவியரிடத்தில் பெற்றார். அதே போலதான் உங்களுக்கும் பெற்றெடுப்பது தகப்பன்மார்கள். தாயும் தந்தையும் நம்முடைய அப்பா அம்மா இணைகும் போது, ஏதோ கெட்ட வார்த்தை நினைக்காதீங்க, இதுதான் உண்மை, அறிவியல், பைபிள். MBBS படிக்கும்போது பாடியை அங்கே வச்சு அமனமாக வச்சு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இந்த ஆர்கான்ஸ் அப்படின்னு படிப்பாக பார்ப்பாங்க, அவங்க கல்வியாக பார்ப்பாங்க. தாயும் தந்தையும் இணையும் போது தந்தையிலிருந்து நாம் தாயின் கர்ப்பத்திற்குள் பிரவேசித்து தாயின் கருவறையிலே இந்த சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார், உடுக்கச் செய்தார். நாம் ஆத்துமாக்கள் என்ற பாடத்தை நீங்க கேட்டீங்க. ஆத்துமாக்களாகிய நாம் இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கிறோம். இந்த சரீரம் வேறு, ஆத்துமாவாகிய நாம் வேறு. இந்த சரீரம் நாம் அல்ல, ஆத்துமா நாம். நம்முடைய
தகப்பனுக்குள்ளிருந்து வந்தவர்கள். எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி, எனக்கு ஒரு பையன். எங்கள் அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க, எங்கள் தம்பிக்கு 2 பிள்ளைங்க. என்னுடைய தம்பிக்கு பிறந்த 2 பெண் பிள்ளைகளாகட்டும், என்னுடைய அண்ணாவுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையாகட்டும், ஒரு பெண் குழந்தையாகட்டும், எனக்கு பிறந்த ஒரு பையனாகட்டும், நானாகட்டும், என்னுடைய அண்ணனாகட்டும், என்னுடைய தம்பி ஆகட்டும், இவர்கள் அனைவரும் என்னுடைய அப்பாவுக்குள்ளிருந்து வந்தவர்களே. என்னுடைய அப்பாவாகட்டும், என்னுடைய அப்பாவுடைய சகோதரிகளாகட்டும், அவர்களுக்கு பிறந்தவர்களாகட்டும், இவர்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும் கூட எங்க அப்பாவோட அப்பாவுக்குள்ளிருந்து வந்தவர்கள். ஆமா, இப்படியாக பின்னோக்கு போகும்போது நாம் அனைவரும் கூட, இந்த பைபிள் என்ன போட்டிருக்கு, இப்போ நான் படிச்சோமே அந்த வார்த்தை, எபிரியருக்கு எழுதிய நிருபம், திரும்ப படிங்க. எபிரியருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம படிச்சோம். லேவியின் புத்திரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து, அதாவது கர்ப்பத்திலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில் நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்தவர்கள், தங்கள் சகோதரரான அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அனைவரும் கூட, நாங்களும் அப்படியே என்றால் நாம் அனைவரும் கூட எங்கிருந்து நம்முடைய சந்ததியை அப்படியே பின்னோக்கி சென்றால் எங்கிருந்து வந்தோம்? நோவாவின் பேழை. நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள் என்றால் நாம் அனைவரும் அன்றைக்கு ஜலப்பிரளயம் வந்தபோது நோவாவின் 3 குமாரர்களுக்குள் இந்த உலக மக்கள் அனைவரும் இருந்தார்கள் பேழையிலே. நாமும் நோவாவின் காலத்தில் பேழையிலே இருந்தோம், தப்பிச்சோம். நாம வேற யாருக்காவது பிறந்திருந்தா எப்பயோ ஜலப்பிரளயத்தை அடிச்சு போயிட்டு இருப்போம். நோவாவின் காலத்தில் அந்த பேழையில் நாமும் இருந்தோம். யாருக்குள்ளே இருந்தோம்? நோவாவின் 3 குமாரர்களுக்குள் இருந்தோம். யாரோ ஒருத்தருக்குள்ள இருந்தோம். எல்லாம் அந்த 3 பேருக்குள்ள இருந்து வந்தவங்க தான். அவர்கள் யாருக்குள்ளிருந்து வந்தார்கள்? நோவாவுக்குள்ளிருந்து. நோவா, அவருடைய சந்ததி அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும் ஆதாமுக்குள்ளிருந்து வந்தவர்களே நாம் அனைவரும். ஆதாம் எப்படி வந்தார்? பூமியின் மண்ணினாலே ஒரு பொம்மையை உண்டாக்கினார் தேவன். அந்த பொம்மையை உண்டாக்கி தேவன் என்ற மகா சக்தி, எப்படி அப்பாவுக்குள்ளிருந்து அம்மாவுக்குள் நாம் வந்தோமோ, தேவனுங்கிற மகா சக்தி அவர் தன்னுடைய சக்தியை அந்த பொம்மைக்குள்ளே ஊதினார், வைத்தார். ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ளே ஊதி நாம் தேவனுக்குள்ளிருந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்தோம். தேவனுக்குள்ளிருந்து வந்தவர்கள் நாம் அனைவரும். ஆகையால் தான் பைபிளில் எங்கு பார்த்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளையா. ஆம், தேவன் நம்முடைய சொந்த அப்பா, யாரோ கிடையாது. சொந்த அப்பா, சும்மா பேருக்கு அப்பா பிதாவே அப்படி கிடையாது. சொந்த அப்பா, பெற்றெடுத்த தகப்பன் அவர் நமக்கு. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் நாம். அந்த பிதாவுக்குள்ளிருந்து வந்தவர்களை நாம் அனைவரும். நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கூட ஒரே மனிதனாகிய ஆதாமுக்குள்ளிருந்து வந்தவர்களே. எத்தகைய ஜாதி பேதங்கள் எதுவும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா கடவுளுக்குள்ளிருந்து நம்ம வந்தோம்னா கடவுளுக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு. இவங்களுக்கு இதுதான் தெரியும். இந்த பூமியிலிருந்து எத்தனையோ உயிர்கள் பிறக்கிறது. அறிவியலின்படி இந்த பூமியிலிருந்து எத்தனையோ உயிர்கள், பிறந்த உயிர்கள் அனைத்தும், அது விலங்குகளாகட்டும், பூச்சிகளாகட்டும், பறவைகளாகட்டும், இவை அனைத்தும் கூட பூமியிலிருந்து வந்ததே. நீங்க ஒரு வாழை மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த வாழை மரத்தை சுற்றி சின்ன சின்ன குட்டி குட்டியா கன்றுகள் வரும். எதுக்கு பிறந்தது? அதெல்லாம் ஒரே மரத்துக்கு பிறந்தது. அதெல்லாமே அந்த மரத்திற்குள்ளிருந்து வந்தவையே இவை அனைத்தும். அதுக்கு அம்மா, மாமன், மச்சான் யாராவது இருக்காங்களா? ஒரு மரத்திலிருந்து எத்தனையோ மரங்கள். ஒரு விதையை விதைக்கிறோம் மண்ணுக்குள்ளே, அந்த ஒரு விதையிலிருந்து எத்தனையோ பழங்கள், விதைகள் உள்ள பழங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான விதைகள் உள்ள பழங்கள் பிறக்கிறது. அந்த ஒரு விதையை போட்டால் மிகப்பெரிய மாமரம், விருட்சம். அந்த மாமரத்தில் எத்தனையோ மாம்பழங்கள், அந்த மாம்பழங்களுக்குள்ள எத்தனையோ மாங்கொட்டைகள். நாம் வைத்தது ஒரே ஒரு கொட்டை தான் மண்ணுக்குள்ள. அந்த ஒரு கொட்டையிலிருந்து எத்தனையோ கொட்டைகள் வந்திருக்கு.
திரும்ப அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை திரும்ப போட்டா திரும்ப அதற்குள்ள இருந்து எத்தனையோ விதைகள். பிறப்பு கொடுத்தது ஒரு விதை மட்டுமே, திரும்ப அதுக்கு 2 விதையை சேர்ந்து ஒண்ணு வரல. அப்படிதான் பிதாவாகிய தேவன் ஒருவர், அவருக்குள்ளிருந்து நாம் அனைவரும் வந்தோம் என்றால் நம்ம அனைவருக்கும் தேவன் யார்? நம் பிதா, பெற்றெடுத்த பிதா. ஆகவே மனிதர்கள் அனைவருக்கும் தேவன் யார் என்றால் அப்பா. அந்த அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையா? அப்பா பிதாவை எங்களை ஏன் படைத்தீர்? எதற்காக நீர் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே எங்களை வைக்காமல் ஏன் பூமியிலே வைத்தீர்? எதற்காக இங்கே வைத்தீர்? இங்கே எத்தனையோ கஷ்டங்களை நாங்கள் படுகின்றோமே, எதற்காக ஐயா? ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று யோசனை யாருக்காவது இருக்கா? ஆராய்ச்சி யாருக்காவது இருக்கா? சொல்லக்கூடிய போதகர்கள் யாராவது இருக்காங்களா? ஆகையால் தான் இந்த இத்தகைய ஜூம் மீட்டிங்ஸ், ஜஸ்ட் ½ an hour. நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிறைய பேர் வரட்டும், கேட்கட்டும், தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, அனைவருக்கும் இந்த ஜூம் மீட்டின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ அண்ணா. பிரியமானவர்களே, நம்ம இப்பயும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு ஆலோசித்தோம். பிரியமானவர்களே, யாருக்குமே தெரியாத, யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாடம் இது. அதாவது பிதா நம்முடைய அப்பா, அவர் நம்மளுடைய சொந்த அப்பா, நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, இது போல அநேக பாடங்களை நமக்கு பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில அனுதினமுமே கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்து அனுதினமும் தினம்தோறும் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம தெளியும் வகையில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறலாம். அதற்காக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பு, இந்த ஜூம் மீட்டிங். அனுதினமும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இதுல ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னும் அநேக விஷயத்த கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ற பிள்ளைகளா நம்ம மாறலாம். பிரியமானவர்களே, இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். டவுட் இல்லக்கா. எது டவுட் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா புரிந்தது அப்படின்றத நான் உணர்றேன். நம்ம லாஸ்ட்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடித்துக்கலாம். சிஸ்டர் பரிம்லா அவங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம இந்த ஜூம் மீட்டிங்கை நம்ம முடித்துக்கொள்ளும். சிஸ்டர் பரிம்லா அவங்க. ஜெபம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, அப்பா, நீர் கொடுத்த அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஆன்லைன் முன்பாக கூடியிருக்கிறார்கள் தகப்பனே. கேட்ட உம்முடைய வார்த்தைகளை பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்துருளும். இன்னும் அநேகர் கலந்து கொண்டு உம்முடைய மகா ஞானத்தை கற்றுக்கொண்டு உலகத்திலே இருக்கின்ற அறியாத தெரியாத மக்களுக்கு உம்மை குறித்து அறிவிக்க நீர் கிருபை செய்திருளும். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுடைய சொந்த அப்பா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உலக பிரகாரமாக இருக்கின்ற எங்கள் தந்தையர்களும் கூட தகப்பனே, நல்லவைகளை கேட்டால் பொல்லாதவைகளை கொடுக்க மாட்டார்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக நீர் கொடுத்த இந்த ஞானத்தை எங்களோடு வைத்துக் கொள்ளாமல் இன்னும் அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருளும். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் உம்முடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம டெய்லியுமே ஜூம் மீட்டிங்ல கலந்து ஒரு பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.